நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா எக்ஸாம்பிள் கொஸ்டின் 1.4 evaluate 1 2 4 minus 1 3 0 4 1 0 அதாவது கொஸ்டின்ல டிட்டர்மினன்ட்ல கொடுத்திருக்கு. அப்ப நமக்கு இது கொஸ்டின் பாருங்க 3/3 மேட்ரிக்ஸா 2/2 மேட்ரிக்ஸா பாருங்க. சரி இந்த கொஸ்டின் என்னது 3/3 ஃபார்மேட். 3/3 ஃபார்மேட்ல இருந்தது அப்படின்னா கொஸ்டின் இருக்குன்னா நமக்கு அதுக்கு ஒரு சிம்பிளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஜெனரல் ஃபார்ம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஆக்சுவலா டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது இந்த சிம்பிளா யூஸ் பண்ணா மட்டும்தான் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் எடுக்கக்கூடிய வேல்யூ எனி ஒன் ரோ ஆர் ஒன் காலம். நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். இந்த ரோவை எடுத்து கூட நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கலாம், இல்ல இந்த செகண்ட் ரோவை எடுத்து கூட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம், இல்ல தேர்ட் ரோ கூட எடுக்கலாம், அல்லது ஃபர்ஸ்ட் காலத்தை எடுக்கலாம், இல்லைன்னா செகண்ட் காலத்தை எடுக்கலாம், இல்ல அப்படின்னா தேர்ட் காலத்தை நீங்க எடுத்துக்கலாம். 3 காலம்ஸ் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம், இல்ல 3 ரோஸ் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய சிம்பிள் தான் இங்க நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப நமக்கு என்ன வருங்க பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு 1. இங்க என்ன சிம்பிள் இருக்கு, இங்க 1க்கு முன்னாடி பிளஸ் இருக்கு, இங்க 1க்கு முன்னாடி பிளஸ் இருக்கனால பிளஸ்ஸே போட்டாச்சு, நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. இப்போ 1 இருக்கு இல்லையா, அப்ப இந்த காலம் விட்டுடணும், இந்த காலம் விட்டுடணும், இந்த ரோ விட்டுடணும். ரிமைனிங் எலிமெண்ட் என்ன இருக்கும் மாடுலஸ் 3 0 1 0. அடுத்து பாருங்க. அப்போ இங்க என்ன இருக்கு 2. என்ன 2 இருக்கு பிளஸ் 2. இங்க என்ன சிம்பிள் இருக்கு மைனஸ். அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். இங்க என்ன வேல்யூ இருக்கு 2. சப்போஸ் இங்க மைனஸ் 2 இருந்ததுன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ் அப்படியே வந்துடும். இப்போ மாடுலஸ் நமக்கு இந்த காலம் விட்டுடுங்க, இந்த ரோ விட்டுடுங்க. ரிமைனிங் -1 0 4 0. அடுத்த வேல்யூ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ பிளஸ் இங்க இந்த 4க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கும் பிளஸ். அப்ப பிளஸ் 4 ஆயிடுமா. அப்போ 4க்கு எடுக்கும்போது இந்த காலம் விட்டுடுவோம், இந்த ரோ விட்டுடுவோம். இப்போ -1 3 4 1 வரும். இப்போ 1 இன்ட்டு இதை டிட்டர்மினன்ட் எடுப்போம். 2/2 மேட்ரிக்ஸ் மாத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் டயகோனல் மல்ல பண்ணும்போது 3 இன்ட்டு 0 0. ஆப்போசிட்ல பண்ணும்போது -0. -2 இன்ட்டு -1 இன்ட்டு 0 0. ஆப்போசிட்ல பண்ணும்போது 4 இன்ட்டு 0 0. என்ன சைன் வரும் மைனஸ் சைன் வரும். பிளஸ் 4 இன்ட்டு -1 இன்ட்டு பிளஸ் 1 -1. 4 3s are 12. என்ன 12 வரும் ஆப்போசிட்ல பண்ணும்போது -12. அப்போ 1 இன்ட்டு 0 0 0. -2 இன்ட்டு 0 0 0. பிளஸ் 4 இன்ட்டு -1 -12. ரெண்டுமே சேம் சைனா இருக்கனால ரெண்டை ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடலாமா -13. அப்போ 1 இன்ட்டு 0 0 -2 இன்ட்டு 0 0. எனி நம்பர் இன்ட்டு 0 னா 0 ஆயிடும். பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 13s are 52. அப்போ என்ன ஆன்சர் மட்டும் வரும் -52 மட்டும் ஆன்சர் வரும். 3/3 மேட்ரிக்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் அந்த மேட்ரிக்ஸோட சிம்பிள் என்னன்னு பார்க்கணும். அந்த மேட்ரிக்ஸோட சிம்பிள் என்னன்னு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுக்கிறேன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு உண்டான சிம்பிள் என்ன இருக்கு பிளஸ் மைனஸ் பிளஸ். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 எடுக்கிறேன்னா 1க்கு இந்த பிளஸ்ங்கிற சிம்பிள் அப்ளை பண்ணணும். அடுத்து செகண்ட் எலிமெண்ட் 2 எடுத்தேன்னா 2க்கு என்ன சிம்பிள் இருக்கு மைனஸ் சிம்பிளை அப்ளை பண்ணணும். 4 எடுத்தீங்க அப்படின்னா 4க்கு என்ன சிம்பிள் இருக்கு பிளஸ் இருக்குல்ல, அந்த பிளஸ் சிம்பிள் அப்ளை பண்ணணும். இதுதான் நமக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் கொஸ்டின் 1.6. இந்த 1.6ல என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க எவால்வேட் டிட்டர்மினன்ட் ஆஃப் x x plus 1 x minus 1 x னு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்க கொஸ்டின் 2/2. அப்ப அந்த மேட்ரிக்ஸோட சிம்பிள் நமக்கு அப்ளை பண்ணனும் அவசியம் கிடையாது. அப்ப டைரக்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்குவோம். மாடுலஸ் x x plus 1 x minus 1 x. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ கொடுத்திருக்காங்க, நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா வேரியபிள் கொடுத்திருக்காங்க. வேரியபிள் கொடுத்தாலும் எந்த வேல்யூ கொடுத்தாலும் நீங்க எல்லாமே ஒரே ஃபார்மட்ல தான் நீங்க டிட்டர்மின் எடுக்க போறீங்க. சரியா? இப்போ பாருங்க. அப்போ 2/2 என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டயகோனல்ல மல்ல பண்ணுவோமா. x into x என்ன வரும் x ஸ்கொயர்ட் வரும். ஆப்போசிட்ல பண்ணும்போது மைனஸ் சிம்பிள் அப்ளை பண்ணுவோமா. இங்க என்ன இருக்கு x minus 1. இங்க என்ன இருக்கு x plus 1. ரெண்டையும் மல்ல பண்ணுவோம் இல்லையா. அப்போ x into x x squared minus of இந்த ரெண்டு வேல்யூ x minus 1 into x plus 1 இங்க போட்டாச்சு. இப்போ நீங்க 10th ல படிச்சிருப்பீங்க ஒரு ஃபார்முலா அல்ஜிப்ரால a minus b into a plus b க்கு a squared minus b squared ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா?
a minus b into a plus b க்கு என்ன ஃபார்முலா a square minus b square னு படிச்சிருப்பீங்க. இங்க பாருங்க a minus b a plus bங்கிற ஃபார்மட்ல இருக்கு. அப்போ இந்த வேல்யூக்கு பதிலா a square minus b square ஃபார்முலா அப்ளை பண்ணனும். a க்கு பதிலா x இருக்கு, b க்கு பதிலா 1 இருக்கு. அப்போ x square minus 1 square எழுதலாமா? இப்போ பாருங்க, அப்போ இந்த x square அப்படியே minus of a minus b into a plus b, a square minus b square formula. a க்கு பதிலா x இருக்கனால x squared, b க்கு பதிலா 1 இருக்கனால minus 1 squared. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் x squared, இந்த மைனஸ் உள்ள மல்ல பண்ணுங்க. அப்போ minus into plus minus x squared, minus into minus plus 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். அப்போ minus x squared plus x squared கேன்சல் ஆயிடும், equal to 1. இங்க வந்து பிராக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருந்ததுன்னா பிராக்கெட்ல எத்தனை எலிமெண்ட் இருந்தாலும் அத்தனை எலிமெண்ட்டுக்கும் அந்த சிம்பிள் காமனா கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்க minus into plus minus வந்துரும், minus into minus plus வந்துரும். அப்போ plus x squared minus x squared கேன்சல் ஆயிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் மட்டும் வரும், equal to 1 மட்டும் தான் வரும். வேரியபிள் கொடுத்தாலும் உங்களுக்கு இதே ஃபார்மட் தான், நியூமெரிக்கல் வேல்யூல கொடுத்தாலும் உங்களுக்கு இதே ஃபார்மட்ல போடணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் क्वेश्चन 1.7. Solve determinant of x minus 1, x minus 2, 0, x minus 2, x minus 3, 0, 0, x minus 3 equal to 0. டிட்டர்மினன்ட்க்கு ஈக்குவல் டு 0 இருந்தா லெஃப்ட் சைடு வேரியபிளா இருந்ததுன்னா அந்த வேரியபிளை நீங்க அதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும் क्वेश्चन. ஈக்குவல் டு 0 இல்லாம இருந்ததுன்னா இது டிட்டர்மினன்ட் மட்டும் எடுத்தா போதும். ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னா டிட்டர்மினன்ட் எடுத்துட்டு அந்த x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ நீங்க ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஈக்குவல் டு 0னா அத நமக்கு மீனிங். சரியா? இப்போ பாருங்க, அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதிக்குவோம். மாடுலஸ் x minus 1 x, x minus 2 0, x minus 2, x minus 3 0, 0, x minus 3 equal to 0. இது கொடுத்திருக்கிற क्वेश्चन அப்படியே தூக்கி எழுதிட்டோம். இது என்ன ஆர்டர் இருக்கு? 3/3 மேட்ரிக்ஸ் ஆர்டர் இருக்கு. 3/3 தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஜெனரல் சிம்பிள் ஒன்று இருக்கு இல்லையா? என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் மைனஸ் பிளஸ், பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், மைனஸ் பிளஸ் மைனஸ், பிளஸ் மைனஸ் பிளஸ்ங்கிற சிம்பிள் இருக்கு இல்லையா? அந்த சிம்பிள் அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்க, அப்போ ஃபர்ஸ்ட் x minus 1க்கு இங்க என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் சிம்பிள் இருக்கு. அப்போ x minus 1 பிளஸ் தான். மாடுலஸ் இந்த காலம் விட்டுடுவோம், இந்த ரோ விட்டுடுவோம். ரிமைனிங் என்ன வரும்? x minus 2, x minus 3, 0, x minus 3. இந்த காலம் விட்டுடுவோம், இந்த ரோ விட்டுடுவோம், இந்த ரிமைனிங் எலிமெண்ட் எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கு. இங்க என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். அப்போ மைனஸ் x போடணும். அப்போ இந்த காலம் விட்டுடுவோம், இந்த ரோ விட்டுடுவோம். அப்போ என்ன வருங்க? 0, x minus 3, 0, x minus 3. அடுத்து பாருங்க, அப்போ இங்க x minus 2க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ். இங்க என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ். அப்போ பிளஸ் போட்டு அந்த x minus 2 மாடுலஸ் இந்த காலம் விட்டுடுவோம், இந்த ரோ விட்டுடுவோம். அப்போ என்ன வரும்? 0, x minus 2, 0, 0 equal to 0. இப்போ x minus 2, x minus 1 இதை நம்ம டிட்டர்மினன்ட் எடுப்போம். இந்த ரெண்டு வேல்யூ மல்ல பண்ணுவோமா? x minus 2 இருக்கு, அங்க வந்து x minus 3 இருக்கு. ஆப்போசிட்ல பண்ணா 0 into some numbers, 0 into any number equal to 0. அப்போ minus 0 போட்டுக்கலாமா? அப்போ நெக்ஸ்ட் மைனஸ் x எடுத்தோம்னா இது ரெண்டு மல்ல பண்ணுங்க. அப்போ 0 into some numbers 0, இது ரெண்டு மல்ல பண்ணும்போது minus 0. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ எடுங்க. அப்போ பிளஸ் x minus 2 into இது ரெண்டு மல்ல பண்ணா 0, இது ரெண்டு மல்ல பண்ணா 0. இப்போ இந்த வேல்யூவை இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸ்க்கும் இந்த வேல்யூ மல்ல பண்ணாங்க. x minus 1 into x minus 2 into x minus 3. ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ மல்ல பண்ணோம், இதோட வேல்யூக்கு கொண்டு வந்துட்டு மல்ல பண்ண எழுதிட்டோம். நெக்ஸ்ட் x minus 1 into 0 போட்டோம்னா minus 0 தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன வருங்க? 0 minus 0னா minus 0. அடுத்து 0 minus 0, 0 into some numbers 0 equal to 0. அப்போ நமக்கு என்ன வருங்க? x minus 1, x minus 2, x minus 3 இந்த வேல்யூல 0. அப்போ x minus 1, x minus 2, x minus 3 equal to 0. அப்போ x minus 1க்கு ஒரு 0னா x minus 2க்கு ஒரு 0, x minus 3க்கு ஒரு 0. சரியா? அப்போ x ஓட வேல்யூ என்ன வரும்? 1. இந்த x ஓட வேல்யூ என்ன வரும்? 2. இங்க 3.
அப்போ டோட்டலாக நமக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1,2,3ங்கிறது நமக்கு ஆன்சராக இருக்கும். இந்த கொஸ்டினை 2 மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக எக்ஸாமுக்கு ஒரு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். வேரியபிளை டிட்டர்மினன்ட் கொடுத்துட்டு ஈக்குவல் டு 0 கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேல்யூவை டிட்டர்மினன்ட் எடுத்துட்டு அந்த வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வச்சு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும்.